சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அப்புறம் தோழர் எப்படி இருக்கீங்க? வணக்கம் தோழர், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தலைவரை பற்றி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க தோழர். நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே. ஆனால் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம்? அம்பேத்கர் அவர்களை சொன்ன உடனே எனக்கு ஒரு புரட்சிக்கான ஒரு விதையாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து சமூக நீதி ஞாபகம் வரும், சிலருக்கு சமத்துவம் ஞாபகம் வரும், சிலருக்கு நீளம் ஞாபகம் வரும். யாருக்காவது அம்பேத்கர்னு சொன்னோடனே காதல் ஞாபகம் வந்திருக்கா? கண்டிப்பா இல்லை. இங்கே ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை படித்தா ஒரு வேளை ஞாபகம் வரலாம். அப்பாவுக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும் போது என் வீட்டில் வந்து விறகடுப்பு இருக்கும். விறகடுப்பு பக்கத்தில் எங்கள் அம்மா ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க, ஏதோ ஒரு பேப்பரையும் பேனாக வச்சுட்டு. அப்பா டிரைவராக இருந்ததுனால பேக்கேஜ் ட்ரிப்பு போயிடுவார். ஒரு 5 days 6 days போயிட்டு அப்புறம் ஒரு 7வது நாள் வரும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை வந்து அந்த 5 நாட்கள் பிரிஞ்சிருந்த அந்த துயர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு கடிதம் வாயிலாக வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற அதோட அடிப்படையில் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நான் எழுதிட்டு வச்சுருப்பாங்க. அவர் வருவார், வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்குங்க அப்படின்வாங்க. 2 பேரும் அடுப்படியிலே உட்காந்து அதை படிப்பாங்க. படிச்சுட்டு அம்மா அதை பத்திரமா வச்சுட்டாங்க. அந்த நிகழ்வு நான் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த நிகழ்வு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ தான் தெரியுது அந்த கடிதத்துக்கு எவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. வார்த்தைகள் வந்து எழுத்து வழியாக போகும்போது அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக மாறுது எழுத்து. இதில் நம்ம 2 விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் இதில், இந்த புத்தகத்தில். ஒன்று காதல். ஒரு காதல் எவ்வளோ அழகானது, அந்த காதல் சமூகத்தோடு எவ்வளோ கனெக்டாக இருக்குது அப்படின்னு இந்த கடிதத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் செகண்ட் திங் வந்து எனக்கு என்ன தோணுன்னா, எழுத்து என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமாக படிச்சு. ஒரு எழுத்து ஒரு காதலிக்கு, ஒரு மனைவிக்கு எழுதக்கூடிய எழுத்து தான், ஆனால் அந்த எழுத்து சமூகத்துக்கு எப்படியாக போய் சேருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்குமே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நீங்கள் சொன்ன உடனே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட அந்த பழைய திங்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைல் எடுத்தேன். அதில் வந்து ஒரு 20-30 காதல் கடிதங்கள் இருந்தது. அது எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கும் மாறி மாறி அவங்க காதலிச்ச டைமில் 1980s பரிமாறிக்கிட்ட கடிதங்கள். ஓகே. அந்த கடிதங்கள்ல நிறைய வார்த்தைகள் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப பாதிச்சது என்னன்னா, அங்கங்க வந்து கண்ணீர் துளிகள் பட்டு அந்த மை வந்து அழிஞ்சிருந்தது. அதை விட அழகா ஒரு காதலை எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. நான் இந்த கடிதத்தை படிக்கும்போது எனக்கு வந்து இதுல கண்ணீர் துளிகளை நமக்கு தெரியலனாலும் எனக்கு வந்து இதுல அம்பேத்கரோட அந்த காதலிக்கு தன்னை கொண்டு போய் சேர்த்தணும், தன்னோட உணர்வுகளை சேர்த்துடணும், தன்னுடைய கொள்கைகளை சேர்த்துடணும், அதாவது அவ சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. கண்டிப்பா சமூகமே அவர் பின்னாடி நிக்க தயாரா இருந்தாலும் இவங்க எல்லாரும் இருக்காங்க, ஆனா நீ இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. இன்னொன்னு என்ன நான் பார்த்தேன்னா, ஒரு சமூகத்துக்கான புரட்சியை செய்யறதுக்கு நான் போயிட்டேன். ஆனா இங்க எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். இந்த குடும்பத்தை வளர்த்தெடுக்கணும், என்ன வளர்த்தெடுக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த பொறுப்பை வந்து, அந்த மிகப்பெரிய பொறுப்பை வந்து அவர் அம்மா கிட்ட விட்டுட்டு போயிட்டாருன்னு தோணுச்சு இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா, அந்த காலம் நம்ம பேச வேண்டியது வருது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான வேலைகளே வந்து அதிகப்படியான வேலைகள் வந்து அடுப்படியிலையும், ஒரு அழகானன்னு சொல்ல முடியாது, ஒரு கிரிஞ்சான ஒரு கவிதையை நான் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நான் படித்தேன். நான் காலேஜ் படிக்கிற டைமில், பெண் என்பவள் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் ஓடி ஓடி ரன் எடுத்து ரணமானவள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். உண்மையிலுமே பெண் அப்படின்றவங்க அந்த காலத்தில் வந்து சமையல் அறைக்கும் படுக்கைக்கு அறைக்குமான ஒருத்தி, புள்ள பக்கிற ஒரு மிஷினாகவும் அப்படிதான் பாவிச்சிருந்தாங்க. ஏன் கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு கம்பெனி மன்னன் பாட்டுல, ஆத்திரம் என்பது பெண்களுக்கு எல்லாம் அடுப்படி வரைதானே, என்னோட இனிஷியல் என்னோட சர்நேம் அப்படிதான் பேசுவான். ஆனா அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த இதை விட்டுட்டு அவன் பையன் உன்னோட இதுல இருந்து வந்தவன் ஒத்துக்கிட்டு அந்த பொறுப்பை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அது ரெவல்யூஷன் தான். அந்த இதுல வந்து அந்த டைம்ல ஆணாதிக்கம் சமூகமாக இருந்த, சாதி நிறைந்த, ஆணாதிக்கம் நிறைந்த அந்த சமூகத்தில் ஒரு பொம்பளை தான், ஒரு பொம்பளை கிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்களா, போயும் பொம்பளை தானே அப்படின்னு. ஆனால் தன்னுடைய மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்கிறதே
ரொம்ப அபூர்வமான ஒரு இதாக தான் இருந்திருக்கும். அதுக்கு அவங்க எவ்வளோ எதிர்கொண்டிருப்பாங்கன்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி காதலை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பாரு. ரமா கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பாரு. ஸோ இந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி தான் ரமாவுக்கு இந்த காதல் கடிதமே சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம கையில் ரொம்ப ஈஸியாக இந்த புக்கு கிடச்சிருச்சு, நம்ம வாசிச்சிட்டோம். ஆனால் ரமாவுக்கு அந்த கடிதம் போகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் புரியுது. விஷயங்கள் அந்த கடிதம் தாண்டி அவங்களோட கையில வந்திருக்கும். அதுதான் அவரே சொல்றாரு, இந்த கடிதத்தை படிக்கும் போது நீ கண்டிப்பா உன் கண்ணுல இருந்து நீர்த்துளிகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உன்னுடைய உதடுகள் நடுகுன்றது எனக்கு தெரியுது, நான் ஒரு கையால இந்த கடிதத்தை எழுதிட்டு இன்னொரு கையால உன் கண்ணீரை தொடக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லிதான் இதை எழுதுறாரு. அவருக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு. வாசிப்போம், அந்த காதல் கடிதத்துக்குள்ள ஒரு புரட்சி இருக்கு, அந்த புரட்சிக்குள்ள ஒரு காதல் இருக்கு. ரொம்ப ஆழமா அவர் சொல்றது எல்லாமே நான் படிக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஆனா நான் படிச்சுட்டேன். எங்க அப்பா என்னை எழுப்புறாரு, தூக்கத்துல எழுப்புவாரு. படிக்கிறத விட தூங்குறது சுகமான விஷயம் தான் கண்டிப்பா. ஆனா அன்னைக்கு நான் எந்திரிச்சு படிச்சதுனால இன்னைக்கு நான் இப்படி ஆக முடியுது. நீ நம்ம பையனை படிக்கவே சொல்றாரு. சாதி மதம் இந்த ஒடுக்குமுறைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு எத்தனையோ மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் இங்க போராட வந்திருக்கேன். என்னோட இந்த தவிப்பை நீ புரிஞ்சுக்கோ, இதை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேரு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை அவர் எழுதிட்டே இருக்காரு. ஆனா நீங்க நோட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டிருப்போம், ஸ்பெஷலி 90s கிட்ஸ் ஆகுனா நல்லா தெரியும், காதலிச்சா உனக்கு படிப்பு வராது, காதலிச்சா நீ உருப்பட மாட்ட, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. காதல் ஒரு ஃபன் ஃபேக்டராவே இது பண்ணிருப்பாங்க. காதல் ஒரு ஜாலிக்காக பண்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே காதல் தான் மிகப்பெரிய புரட்சி. காதலை விட பெரிய புரட்சின்னு ஒண்ணு இருக்க முடியுமா? ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு படிக்கணும், ரெண்டு காதலிக்கணும். கண்டிப்பா ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் சாத்தியப்பட்டுரும். சோ அது ரெண்டுமே இந்த புத்தகத்துல இருக்குதான் நான் ஃபீல் பண்ணேன். படிப்பை பத்தியும் பேசியிருக்காரு. ஆப்வியஸ்லி காதல், தன்னோட காதல் மனைவிக்காக அவர் எழுதுற கடிதத்துல காதல் இல்லாம இருக்காது. ஆக்சுவலா ஒரு காதல் என்ன செய்யும் அப்படின்னா தன்னை வெளிப்படுத்தும், தன்னை முழுமையா வெளிப்படுத்தும். இதுல நான் நாடாளுமன்றத்துல என்னை நிறைய பேர் அவமானப்படுத்தினாங்க ரமா அப்படின்னு எழுதும்போது என்னோட கண்கள்லாம் கலங்கிருச்சு. ஒரு கணவன் ஒரு மனைவிட்ட என்னை அவமானப்படுத்திட்டாங்க ரமா, அப்பெல்லாம் நான் உன்னையதான் நினைச்சுக்கிறேன் ரமா, அப்பெல்லாம் நம்ம மக்களை நினைச்சுக்கிறேன் ரமா, நம்ம மக்கள் எத்தனை பேர்ட்ட அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அடிமைத்தனங்களை வாங்கியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை ரமா அப்படின்னு எழுதும்போது அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ பேருக்கு வரும்னு எனக்கு தெரியாது. அதனால தான் இன்னைக்கு அவர் இவ்வளவு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவரா மாறி இருந்திருக்காரு. எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பாரு, எத்தனையோ இன்னல்களை தாங்கி இருப்பாரு. பட் அது எல்லாத்தையும் தாங்கி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கிட்ட போய் அந்த வழியை பகிர்ந்துக்க முடியுது பாரு. அதை விட பெரிய காதல் என்ன இருக்கணும்? நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது நான் உன் தோழை தேடுறேன், நான் வேற யாரையுமே தேடல. அம்பேத்கர் நினைச்சிருந்தா அது யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிருக்கேன். ஆனா இந்த சமூகம் எல்லாத்தையும் தாண்டி அந்த நேரத்துல அவர் தேடுறது அவங்களோட தோள்களை தான். அதுவே ஒரு வரம் இல்ல? கண்டிப்பா பிரீத்தி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தோலை நம்ம தேடி, அதாவது எல்லா மனுஷனும் ஒரு இடத்துல உடையுவான், ஒரு இடத்துல உடஞ்சுதான் ஆகணும், அதுதான் வாழ்க்கை இல்லையா? இவ்வளோ பெரிய பெரிய வாழ்க்கையில நம்ம ஒரு சிறு துளி தான். ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னா பொறாமை இருக்குது, போட்டி இருக்குது, வஞ்சகம் இருக்குது, அவன் எப்படியாவது வீழ்ச்சி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நிறைய விதமான அந்த இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. அந்த நான்சென்ஸ்லாம் நமக்குள்ளே தான், அதாவது நம்மளுக்குள்ளே அவ்வளோ அடங்கியிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்திலே இப்படி இருக்குது, எல்லாருமே படிக்கிறோம். ஆனால் அப்போ அவர் தான் படித்தார். ஆமாம், அவரோட ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா அப்போ எவ்வளோ தடைகள் வந்திருக்கும். படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் படிப்பேன், ஏன் எனக்கு வராது, உனக்கு வராதுன்னு சொன்னதை நான் படித்து காமிப்பேன். அவர் காமிச்சார் எல்லாத்தையுமே. நீ செய்ய முடியாதுன்னு என்னால் செய்ய முடியும், படிக்க முடியாது என்னால் படிக்க முடியும், எல்லாத்தையும் காமிச்சு. அம்பேத்கருக்கு காதல் வருமா? எனக்கு காதலும் வரும்டா அப்படின்ற மாதிரி இந்த கடிதத்தை எனக்கு அப்படி தான் தோணுது. அம்பேத்கருக்கு காதலா அப்படின்னு காதல் பண்ணுவேன் பையன்ப்பா, நான் மனுஷனாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை அழகாக நம்ம கொடுத்துட்டு போயிருக்கல. ஆக்சுவலாக அந்த கடிதத்தை யார் கண்டுபிடிச்சாங்களோ எனக்கு அவங்கள ஒரு அவங்களையும் நான் கொண்டாட தான் செய்வேன். இந்த கடிதத்தை கண்டுபிடிச்சவங்க, அதை இப்ப பப்ளிஷ் பண்ணவங்க எல்லாருமே நன்றி கூறியவங்க தான். அவரே இதுல முதல் வரியில சொல்லியிருக்காரு, அவரை வழி அனுப்பும் போது மக்கள் எல்லாம் அவ்வளவு ஆரவாரத்தோட வழி அனுப்புனாங்க. அப்ப அதை நீ கண்ணீரோட நன்றியோட பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆசையோட பெருமையோட பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லல, நன்றியோட பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி தான் இந்த கடிதத்தை தேர்ந்தெடுத்து எழுதினவங்களுக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நானே சில கட்டங்கள்ல நினைச்சிருக்கேன், அதாவது இந்த மாதிரி புரட்சி பேசுறவங்களுக்கு எல்லாம் காதல் ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பார்த்து. ஆனா அம்பேத்கருக்கே காதல் வந்துக்குன்னா காதல் ஒரு சுதந்திரம் இல்லையா? ஆமா, காதல் சுதந்திரம், ஆஃப் சாய்ஸ் இல்லையா? கண்டிப்பா காதல்
ஒரு சுதந்திரமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா காதலுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம சாதிக்கார பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணு, நம்ம சாதிக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணு, இல்லை நம்ம மதத்துக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணு, இல்லை பணக்காரனாக பார்த்து புடி, பணக்கார பொண்ணாக பார்த்து புடி. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ள உள்ளவங்களுக்கு தான். நான் தேர்ந்தெடுத்துப்பேன், வேற யாருமே தலையிடக்கூடாதுன்றத விட ஒரு பெரிய சுதந்திரம் என்ன இருக்க முடியும்? என் கூட இந்த மீதி வாழ்க்கை யார் வாழ போறாங்கிறத இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்க சொன்னா, ஒண்ணு எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம், ரெண்டு எனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா. ஏன்னா அதை கூட என்னால சூஸ் பண்ண முடியலன்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து என்னதான் யூஸ்? நம்ம எல்லாரும் ஆண் பெண் காதலை பற்றி நிறைய பேசுவோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நிறைய விதமான பாலின மக்கள் இருக்காங்க, எல்லாருக்குமான சுதந்திரமான காதல் இருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே சமமான கண்டிப்பாக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒன்று காதல் தான். நம்ம நான் அடிச்சிட்டேன் அவனை, நீ அடிச்சிடாத ரம்மா, நான் தான் அவனை அடிச்சிட்டேன், நீ தான் அவனை அடிச்சிடாத ரம்மா. ஸோ இந்த பேரன்பு, இது பேரன்பாக தான் நான் பார்க்குறேன். இந்த பேரன்பு இருக்குல்ல, அதுக்கு நம்ம இருந்திருக்கலாமே, அந்த ரம்மாவா அந்த யஷ்வந்தா நம்ம இருந்திருக்கலாமேன்ற ஒரு ஏக்கத்தை தாக்கத்தை இந்த புத்தகம் வந்து வெளிப்படுத்துது, அதை ஏற்படுத்திருச்சு. அதை படிச்சு முடிக்கும்போது நிச்சயமா குறைஞ்சபட்சம் ஒரு சில மணி நேரங்களாவது இதே வந்து கணக்கு தான் இருந்தது. இப்படி ஒரு காதல் இருந்திருக்கே, அம்பேத்கர் நமக்கெல்லாம் வாய்க்காதா அப்படியெல்லாம் கூட. கண்டிப்பா. வெறும் 8 பக்கங்களை கொண்ட ஒரு கடிதம், ஒரு புத்தகம். ஆனா அதை நம்ம எவ்வளவு பேசுறதுக்கு இருக்கு பாத்தீங்களா? அனுபவம். இது அனுபவிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை அனுபவிச்சு பார்த்தா ரொம்ப நல்லது, கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கு இந்த புத்தகத்துல வந்து கடைசியா ரெண்டாவது நம்ம அந்த புத்தகத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் காமிக்கணும். இதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் சில வரிகள் எனக்கு ரொம்ப ஈர்த்த வரிகள், கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ஈர்த்த வரிகளை நீங்கள் படித்து காமிக்கணும். அதாவது அவர் எழுதுறாரு, அவரோட இறுதி வரிகளில் வந்து அம்பேத்கர் ரமாவுக்கு வந்து இப்படியாக எழுதியிருப்பார்: என்னுடைய ஆணைகளை நீ கடைபிடிக்காமல் முரண்டு பிடித்திருந்தால் என்னாகி இருக்கும்? நான் உடைந்து போன உள்ளத்தோடு என் சபதத்தை காப்பாற்ற முடியாதவனாக போயிருப்பேன். முற்றிலும் நிலைகுலைந்து எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு என் கனவுகள் சுக்குநூறாயிருக்கும். ரமா, என் வாழ்வில் நான் தேடுவதையெல்லாம் தொலைத்திருப்பேன். எல்லாமும் என்னுடைய எல்லா உள்ள கிடக்கைகளும் நிறைவேறாமல் காயப்பட்டு போயிருப்பேன். சிறு பதரை போல பொருளற்றவனாக இருந்திருப்பேன். உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள், சீக்கிரம் ஊர் திரும்பி விடுவேன், கவலைப்படாதே. உன்னையும் என்னையும் பார்த்துக்கோறம்மா, நீ உன்னையும் குழந்தையும் நீ பார்த்துக்கோறம்மா அப்படின்னு வரல, நான் அங்கதான் இருக்கேறம்மா, உன்கிட்ட தான் நான் இருக்கேன். ஸோ நீ என்னையும் பார்த்துக்கோ. லேசா உடஞ்சா கூட நான் இங்க பல மடங்கு உடஞ்சிருவேன் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கூட அவர் அவ்வளவு அழகா. எனக்கு இந்த வரிகள் வந்து உன்னையும் என்னை பார்த்துக்கொள்றமா அப்படிங்கிறத வந்து நான் அடிக்கடி அதை எடுத்துப்பேன். இந்த புத்தகத்தை நான் எப்பெல்லாம் என் கண்ணுக்கு படுதோ அப்பெல்லாம் எடுத்து கடைசியா திறந்து அந்த இது மட்டும், உன்னையும் என்னையும் பார்த்துக்கொள்றமா, சீக்கிரம் ஊர் திரும்பி விடுவேன், கவலைப்படாதே, மூடி வச்சுட்டு திரும்பி ஒரு நாள் எடுக்கும் போது இதே வரிகளை படிச்சுட்டு மூடிக்கிறது. இந்த மாதிரி. ஏன்னா சில புத்தகங்கள்ல தான் நம்மளை ரொம்ப ஈர்க்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த பாபா சாஹேபின் காதல் கடிதம். எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்தி கொண்டு இருக்கும் போது சமூகத்துல ரமா வந்து அவங்க வீட்டுக்குள்ள இருந்தே ஒரு புரட்சி நிகழ்த்திட்டே இருந்திருக்காங்க. இந்த விஷயத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பிட்டு 2 நிமிஷம் லேட்டா ரிப்ளை வந்தாலே இங்க வந்து பெரிய சண்டைலாம் வெடிக்குது. அங்க வந்து ஒரு கடிதத்தை வந்து பெறுறதுக்கு வந்து குறைஞ்சது நீங்க ஒரு வாரமாவது வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தகவலே இருக்காது. போன கணவனோ இல்ல வெளியில போன மனைவியோ பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்களான்ற தகவல் கூட இல்லாம நிறைய தவிச்சிருப்பாங்க. ஆனா அத்தனை தவிப்புல இந்த காதலை மட்டும் அப்படியே புடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு கண்டிப்பா பெரிய இயக்க சக்தியா இருந்திருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அதுல வந்து ஒரு வரியை படிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா படிங்க. நீங்க கடைசி வரிகளை படிச்சீங்க, நான் முதல் வரிகளை படிக்கணும்னு விரும்புறேன். ஏன்னா அம்பேத்கரோட முதல் இதே அன்புள்ள ரமா அப்படிலாம் அவர் ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பிக்கும் போது அவரோட முதல் கேள்வி வந்து, ரமா நீ எப்படி இருக்கிறாய் ரமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுல அவருக்கு முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும், நீ எப்படி இருக்க, நீ ஓகேவா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அந்த அக்கறையும் காதலும் தான் ஒரு முதல் வரியிலேயே வந்து பிரதிபலிக்குது. இன்று முழுக்க உன்னையும் யஷ்வந்தையும் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை பற்றி எண்ணுகையில் உருகுலைந்து போகிறேன். சமீப காலங்களில் என்னுடைய உரைகள் பெரும் விவாதங்களை எழுப்பி இருக்கின்றன. வட்டமேசை மாநாட்டில் நான் நிகழ்த்திய உரைகள் நன்றாகவும் ஊக்கமூட்டுவதாகவும் இருந்ததாக செய்தித்தாள்கள் குறிப்பிட்டுள்ளன.
அதற்கு முன்னால் இந்த மாநாட்டில் என்னுடைய பங்கு என்னவென சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஸோ மொத்தமா அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத வந்து முழுக்க முழுக்க அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிருக்காரு இல்லையா. இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கறத அழகா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அதை நிறைய பேர் செய்யறதே இல்லை. என்ன நடந்தது, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ட்னர்கிட்ட தான் சொல்லணும். நான் அவங்கள தவிர எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவோம். அது உண்மைதான். ரெட்டிங் சேனலுக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ரெட்டிங் சேனல் வந்து இதே போல நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நல்ல விஷயங்களை கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க, நிறைய சமூக கருத்துக்களை முன் வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்காக நம்ம இந்த புக்கை பேசினதுல இல்ல மக்களுக்கு எடுத்துட்டு போனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி தோழர். அடுத்த ஒரு அமர்வுல கண்டிப்பா உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ரெட்டிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.